வந்து ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். அப்பதான் வந்துட்டு சரண்யாக்கா போட்டோ போட்டு கான்டாக்ட் நம்பரோட வந்துட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் இருந்தது. அந்த ஆடை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணப்போவே சரண்யாக்கா பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்துட்டு பேசின அந்த விதத்துல தான் நான் வந்துட்டு அந்த பிஸ்னஸ்குள்ளேயே நான் வந்து உள்ள ஜாயின் பண்ணேன். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல வந்தா நல்ல லைஃப் ஸ்டைல் மாறும், நல்ல இன்கமும் ஏர்ன் பண்ணலாம் வீக்லி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றது, அவங்க பேசுற அந்த அட்ராக்டிவான அந்த ஸ்பீச்ல தான் நான் உள்ள வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இந்த 2:30 மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மீட்டிங்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த பிஸ்னஸ்ல உண்மையிலேயே வந்துட்டு நல்லா இன்கம்லாம் ஏர்ன் பண்ண முடியுமாங்கிற மாதிரி 1 வீக் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி நான் செக் பண்ணினேன். செக் பண்ணதுக்கு பின்னால்தான் வந்துட்டு 1 வீக்ல அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஒரு 3 ஐடியில லாகின் பண்ணி உள்ள வந்துட்டு ஜாயின் பண்ணேன். அது இல்லாம உள்ள ஜாயின் பண்றப்ப கேஷ் போடுறப்ப மனசுல ஒரே பதட்டமா தான் இருந்துச்சு. கேஷ் போடலாமா வேணாமா, ஆன்லைன்ல வேற ஏதாவது சீட் பண்ணிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி மைண்ட் தாட் வந்தது. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இல்ல போடலாம், அவங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கையா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐடி கேஷ் போட்டுட்டு ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டாலும் அக்கா வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணாங்க. அப்பவே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இது ஒரு ட்ரஸ்டடான இதாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நல்லா பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு அப்புறம் இடையிலையும் ஏனோ தானோடு பிஸ்னஸ் பண்ணேன். ஆனால் அப்போ பிஸ்னஸ் பண்ணுறப்ப எனக்கு இன்கம் வரல. நான் இன்ட்ரெஸ்டோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறப்ப இன்கம் வந்துச்சு, ஐடிஸும் வந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டைமண்ட் ஷோகேஸ் வந்துட்டு சென்னை காமராஜர் ஸ்டேடியத்தில் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் டைமண்ட் முடிச்சாங்க. அப்போ வந்து நானும் டைமண்ட் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு எனக்கு வந்தது. அப்புறம் தான் நான் டைமண்டுக்கான ஒர்க்கை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபேமிலிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நாங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ சகி சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு விவசாய குடும்பம் தான். ஓகேவா? 4 ஏக்கர் லேண்டு. ஆனால் இந்த 4 ஏக்கர் லேண்டு சொந்தமாக இருந்தால் கூட 40 வருஷம் 50 வருஷமா எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாரு. ஆனால் விவசாயம் பண்ணதுல 40 வருஷமா விவசாயம் பண்ணாலும் லைஃப்ல பெரிய அளவுல செட்டில் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? வர இன்கம் வச்சு கரெக்டாக ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு விவசாயம் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கணும். விவசாயம் அப்படின்னா ஒரு போகம் நல்லா இருக்கும், மறுபோகம் வந்துட்டு நல்லா இருக்காது, அப்படிதான் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் நம்ம தொழிலை வந்து கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விவசாயத்தை கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா வாழை, காஃபி, நிறைய அதை தாண்டி நிறைய எப்படி சொல்றது, வருஷம் அவரை பீன்ஸ்ன்னு சொல்லிட்டு கேரட், இந்த மாதிரி விவசாயமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ அம்மாவுமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நானும் வீட்டு வேலை, தோட்ட வேலை எல்லாமே பார்த்துட்டு கிடைக்கிற டைம்ல வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நான் பிசினஸ்க்கு கொடுத்து அப்படி பண்ணிட்டு இருப்பேன். அதை தாண்டி நடக்கிறப்போ, போறப்ப, தோட்டத்துல வேலை செய்யறப்ப இடையில கிடைக்கிற கொஞ்சம் டைமையும் நான் வந்து என்னோட பிசினஸ்க்கான டைமா வந்துட்டு நான் மாத்திக்குவேன். அதை தாண்டி வந்துட்டு இப்போ டைமண்ட் இது சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்னை காமராஜர் ஸ்டேடியத்துல இது பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு டைமண்ட் முடிக்கணும்னு. அப்போ வந்து திருப்பூர்ல வந்து சண்முகப்பிரியா சிஸ்டர்னு ஒருத்தவங்களோட டைமண்ட் ஷோகேஸ் பார்க்கறதுக்காக, செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அங்க செலிப்ரேஷனை பார்த்ததுக்கு பின்னால எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, நானும் டைமண்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சரண்யாக்கா டைமண்ட் முடிச்ச அந்த செலிப்ரேஷன் பார்த்துட்டு சண்முகப்பிரியா சிஸ்டர் முடிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப நான் வந்து சண்முகப்பிரியா சிஸ்டரோட டைமண்ட் செலிப்ரேஷனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு டைமண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சரண்யாக்கா கிட்ட நான் வந்து டைமண்டை பத்தி கேட்டுட்டே இருந்தேன். அக்கா எனக்கும் டைமண்ட் முடிக்கணும்க்கா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாக்காட்ட வந்துட்டு நான் கேட்டேன். அப்போ அவங்க டைமண்ட் பிளான்லாம் போட்டு கொடுத்தாங்க, பிளான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நானும் சும்மா வந்துட்டு ட்ரை பண்ணேன், ஆனா வந்துட்டு முடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சரண்யாக்கா அவருக்கு வந்து பேச்சுமுத்து சார் சப்போர்ட்டோட பேச்சுமுத்து சார் கிட்ட வந்து பேப்பர் பிளான் வந்துட்டு நான் வாங்கினேன். சார் எனக்கு டைமண்ட் முடிக்கணும், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட கேட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா சார் கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எப்படி இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நம்ம டீச்சர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குமோ அந்த மாதிரி சார் கிட்ட
கூடாது. நீ வந்து பேச்சுமுத்து சார்ட்ட என்ன தயக்கம் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நீ பேசிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாருக்கு காண்டாக்ட் பண்ணி, சார் எனக்கு டைமண்ட் முடிக்கணும், நான் நிறைய லைஃப்ல வந்து நிறைய ரிஜெக்ஷன் பார்த்துருக்கேன், அவமானம் பார்த்துருக்கேன், அதை தாண்டி எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் கூட டைமண்ட் முடிக்கிறாங்க, ஏன் என்னால் டைமண்ட் முடிக்க முடியல, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட நான் சொன்னப்பதான், இல்லை சிஸ்டர் டைமண்ட் கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் எல்லாம் வந்துட்டு சொன்னார், எப்படி காண்டாக்ட்ஸ் எடுத்து எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்போதான் வந்து என்னன்னா சார் சொன்ன பிளான் படி ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட க்ளோஸ் காண்டாக்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமண்டுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்த ஐடியா வந்துட்டு க்ளோஸ் காண்டாக்ட். அப்போ க்ளோஸ் காண்டாக்டை தாண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, க்ளோஸ் காண்டாக்ட் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டாஸ்க்கு தான். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அடுத்து வந்துட்டு வெளியில் வந்து போஸ்டர்ஸில் ஆட் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் டாஸ்க் பண்ணி தான் வந்துட்டு நான் டைமண்டே முடிச்சேன். அது தாண்டி நான் வந்து டைமண்ட் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி நான் இருக்கிற பிளேஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்துட்டு ஃபாரஸ்ட் தான், யூகாலிப்டஸ் தான் மரம் ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேயே ஒரு 10 வீடு 7 வீடு தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான், விவசாயம் தோட்டம் தான் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும். என்ன பண்ணுவோம், லெமன்லாம் தேய்ச்சிட்டு தான் தோட்டத்துக்குள்ளே போகிறது வர்றது அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபீல்டு ஒர்க்கு ஒரு கெஸ்ட்டை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா கூட ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கெஸ்ட்டை பார்க்குறதுனா 3 கிலோமீட்டரையும் தாண்டி வந்து இப்போ கொடைக்கானலுக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 8:45 9 மணிக்கு ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸுக்கு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டை பார்க்குறதுனா ஒரு நாள் ஆயிடும். அந்த மாதிரி தான். அப்படிங்கிறப்ப நான் வந்து வெளியிலையும் ஃபீல்டு ஒர்க்குக்கு 1 மாதம் பக்கம் ரொம்ப அப்படியும் ட்ரை பண்ணேன். அதை தாண்டி யூடியூப்லாம் ஆட் கொடுத்து பழைய ஃபாலோப்பில் இருக்க ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு பழைய ஃபாலோப்பில் இருக்கிற காண்டாக்ட் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து தான் வந்துட்டு இன்னைக்கு டைமண்ட் முடிச்சிருக்கேன். நான் டைமண்ட் முடிச்சதுக்கான ஒரு முக்கிய காரணம் என் அம்மா தான். அந்த அளவுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் சப்போர்ட், ஆனால் ரொம்ப சப்போர்ட் பண்ணது என்னோட அம்மா தான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் டைமண்ட் முடிக்கிறப்போ அவ்வளோ கவலையா இருக்கு எனக்கு. சரி இது என்னடா இது ஒரு இப்படி ஒரு பொழப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கூட தோணி இருக்கு எனக்கு. இருந்தாலும் அம்மா கிட்ட வந்துட்டு அம்மா கூட திட்டினாங்க, உனக்கு வேற அடிக்கடி வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிடும், நீ எதுக்கு இந்த டைமண்ட் ப்ராசஸ்லாம் ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க. இருந்தாலும் எதுக்காக நான் டைமண்ட் முடிச்சேன்னா, என்னோட ரிலேட்டிவ் முன்னாடி, ஏன்னா என் சொந்த பந்த யாருமே எனக்கு இந்த பிஸ்னஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ஐடி போட்டு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ண கிடையாது. யாருமே தெரியாத ஒருத்தவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரகிளா இருக்கும், அவ்வளோ அவமானமா இருக்கும். வீட்டுல கூட வந்துட்டு சொல்லி விட்டுட்டாங்க ஒருத்தவங்க, அந்த பொண்ணு என்ன இப்படி காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கு, கண்டினியூஸா காண்டாக்ட் பண்ணி ஐடிக்கு வந்துட்டு இது பண்ணுது. ஏன்னா அவங்க வேணும் வேணான்னு சொல்லிட்டா நம்ம காண்டாக்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா அப்படி காண்டாக்ட் பண்றதுனால அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி இது பண்ணது கூட வீட்டுக்கு அம்மா கிட்ட சொல்லி விட்டு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் வந்துட்டு மற்றவங்க கிட்ட பேச்சு வாங்கணும், இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அம்மாவும் கூட சொன்னாங்க. ஆனா நான் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து இந்த டைமண்ட் ப்ராசஸ் வந்து எடுத்துட்டோம், இடையிலேயே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம யாருன்னு இவங்களுக்கு யாருக்கும் ப்ரூஃப் பண்ண முடியாம போயிடும். டைமண்ட் முடிச்சாதான் நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் விடலாங்கிற சூழ்நிலை வந்தா கூட டைமண்டை வந்து விடலை. இப்போ கூட என்னோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்த்தாலும் கூட ஒரு சில பேர் நம்புறாங்க, நம்பல. ஆனா வந்து பேச்சுமுத்து சார் சொன்னாரு, உங்களோட ஸ்டேஜ் ரெகக்னேஷன் பாக்குறப்பதான் இது என்ன மாதிரி பிசினஸ்ங்கிறது தெரியுங்கிறதையும், அதே மாதிரி
வாங்கிடுவேன். பீஸ்ஃபுல்லா வந்துட்டு நிறைய பிளேசஸ்க்கு டூர் போகணும், லைஃப்ல செட்டில் ஆயிட்டு 60 வயசு வரைக்கும் ஓடிட்டு இருக்க ஒரு லைஃப் ஸ்டைலுக்கே போகக்கூடாது நம்ம. அதுவும் இல்லாம நம்ம அம்மா அப்பா படுற அந்த விவசாய கஷ்டம்லாம் நம்ம படவே கூடாது. நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரியா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சின்ன வயசாக எனக்கு அந்த ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு மனசுல என்ன ஒரு கவலை வந்தாலும் சரண்யாக்கா, காயத்ரி அக்கா அந்த டைமண்ட் ஸ்ட்ரகிள் வரப்பெல்லாம் 2 பேருக்கிட்டையும் ஒருத்தவங்க கால் எடுக்காட்டி இன்னொருத்தவங்க 2 பேருக்கிட்டையும் மாத்தி மாத்தி நான் கான்டாக்ட் பண்ணி நான் பேசிக்குவேன். ஏன்னா அவ்வளவு தூரம் எனக்கு 2 பேருமே ஒரு அக்காவா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட அம்மா அதை விட கூடவே அவளுக்கு வந்து இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இந்த பிள்ளை ஏதோ பண்ணிட்டு இருக்கு, இந்த பிள்ளை ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறா, இப்படி பிள்ளை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற, உனக்கு போரே அடிக்கலையா அப்படின்னு கூட கேட்பா. அந்த மாதிரி தான். ஆனா நான் சொல்லுவேன், இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் உனக்கு தெரியல, ஆனா இது ஒரு சூப்பரான பிசினஸ். இப்ப தெரியாதவங்களுக்கு நான் நல்லா சம்பாதிக்கிற அன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் டைமண்டே முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சரண்யா அக்கா, அது யாருமே தெரியாத முன்பின் தெரியாத ஒரு நபரை நம்பி வந்து எனக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேச்சு சார் ஒரு அண்ணாவா வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காயத்ரி அக்கா எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பாலா சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லா லீடர்ஸ்க்கும் என்ன பேசுறதுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது, எமோஷனாகவும் இருக்குது. சுச்சுவேஷன் என்னன்னு சொன்னாக்க, அப்போ இருக்க சுச்சுவேஷன் வீட்டை விட்டு என்னாலே வெளியில வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ நான் வரை பார்த்தது. அந்த மாதிரி பார்த்ததும் எனக்கு சரண்யாவுக்கு இருக்கிற அதே சுச்சுவேஷன் தான் எனக்கு. ஒரு எந்த பொருள் வாங்கணும்னு சொன்னாலும் ஹஸ்பண்டை இது பண்ணி தான் இருக்கணும், அப்படிப்பட்ட சுச்சுவேஷன். அது அவங்க காலேஜ், இவளும் காலேஜ் அந்த டைம்ல எது ஒரு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த முடியாத சுச்சுவேஷன் தான். 25,000 லாஸ்டா கட்டணும், அவளுக்கு கட்டணும், இவளுக்கு வீட்டு முடிக்கையில கட்டணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நகையெல்லாம் பண்ணி வச்சு அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் லாஸ்டா கட்டணும். இந்த சுச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா ரைட்டிங் ஒர்க்கு ஆன்லைனா பாப்பீங்க, நிறைய ரைட்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கும். அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபுல்லா ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுட்டு லைன் பை லைனா மிஸ்டேக் வராம எழுதி பழகி அப்படி ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். சரி, அந்த ஒர்க்காவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இவ சொன்னாமா, இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு காலேஜ் சமைக்க, தோட்டத்துக்கு போக இதுக்கு தான் சரியா இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு 1 hour கூட கிடைக்காது, அதை விட்டுருங்க. சரி, அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பார்த்தாச்சு. இன்னும் யூனிவர்ஸ் பென் பேக்கிங் அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு லாஸ்ட்ல என்னன்னா அதே ஒரு 500 போட்டு, அதுல இவ தான் பார்த்து கொடுத்தா. 500 போட்டுட்டு